அனுமதி குறித்த விவகாரமும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்து முன்னணி சார்பாக இந்த மாநாட்டிற்கான அழைப்புதல் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு ஆதித்யநாத் தொடங்கி திரு பவன் கல்யாண், அதே போல் இங்கே சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த், அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அன்புமணி உள்ளிட்டவர்களுக்கு நேரடியாக ஒரு அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று. இப்படி ஒரு மாநாடு நடத்துவதே ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு விமர்சிப்பது எந்த அடிப்படையில் அப்படின்னு நான் கேள்வியை திருமிகு ஆண்டாள் அவர்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. மிகச்சிறப்பான ஒரு மாநாடாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பிஜேபியால் என்று. ஆனால் ஒரு முக்கியமான கருத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஏனென்றால் எங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னதை போல் இது சங்கிகள் மாநாடு தான் முற்ற முழுக்க. இதில் முருக பக்தர் மாநாடு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. இது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு, வசூல் வேட்டை மாநாடு அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். மதத்தால், இனத்தால், மொழியால் ஒன்றாக இருக்கின்ற தமிழக மக்களுக்குள் பிரிவினைவாதத்தை, வேற்றுமையை உருவாக்குகின்ற கலவரத்தை தான் இவர்கள் எப்போதுமே செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிட்டா அந்த ஹிஸ்டரி ஷீட் ஒன்று இருக்குல்ல, ரிப்பீட் ஹிஸ்டரி ஷீட்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதைபடி பார்த்தான்னா நம்முடைய பிஜேபிக்கு 11 விதமான அடையாளங்கள் இருக்கு. என்ன தெரியுமா? அதெல்லாம் ஹிந்து மகாசபா அப்படின்னு மகாத்மா காந்தியை கொலை பண்ணாங்க. அப்புறம் பாபர் மசூதி இடிப்புக்கு கரசேவகர்கள் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. குஜராத்ல 3000 முஸ்லிம்களை கொன்ன போது அவர்களுக்கு விஸ்வ ஹிந்து பரிஷத்துன்னு பேரு. ஒரிசால கிரஹாம் ஸ்டெயின் அப்படிங்கிற பாதிரியாரையும் அவரோட 2 குழந்தைகளையும் உயிரோடு எரித்து கொன்ற போது அவர்களுடைய பெயர் பஜ்ரங் தள். அப்புறம் கௌரி லங்கேஷை சுட்டு கொன்ற போது அவர்களுடைய பெயர் ஹனுமான் சேனா. அக்லக் கொலையில அவங்க பேரு கோ ரக்ஷக் சேனா அப்படிங்கிறது. பெரியார் சிலை மீது பெயிண்ட் அடிச்சா அது பேரு பாரத் சேனா. அப்புறம் பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டா அது இந்து முன்னணி ஆகும். கிறிஸ்துமஸ் நேரத்தில் பள்ளிகளை அழித்தொழித்து வன்முறை செய்த அவர்கள் பேரு வனவாசி கல்யாணம் அப்படின்னு ஆகும். மாட்டுக்கறி சாப்பிட்ட ஒரு கொலை செய்த அவர்கள் பெயர் ஹிந்து ஜாக்ரன் மஞ்ச் ஆகும். கேரளால கம்யூனிஸ்டுகளை தாக்கும் போது ராஷ்டிரிய பஜ்ரங் தள் ஆகும். ஆனா வாக்கு சேகரிக்கும் போது அவர்கள் பிஜேபி வந்து சேர்ந்துருவாங்க. இப்போது நீங்கள் சொன்னதை போல் இந்து முன்னணி முன்னெடுத்திருக்கின்ற இந்த முருக பக்தர் மாநாட்டில் முருகனும் இருக்க மாட்டார், பக்தர்களும் இருக்க மாட்டார். முற்ற முழுக்க சங்கிகளால், வலதுசாரி சிந்தனையாளர்களால், வன்முறையாளர்களால் குன்றம் காக்க ஒரு மாநாடகத்தான், குன்றம் காக்க கோவிலை காக்கின்ற முழக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு. முருக பக்தர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா இடத்துலேருந்து வரப்போறாங்க அப்படிங்கும்போது அதுல இவ்வளவு கடும் விமர்சனங்களை அமைச்சரோ நீங்களோ முன்வைப்பதற்கான தேவை எங்கிருந்து வருது? நீங்க ஒரு மாநாடு பழனியில் நடத்தப்பட்டது, அந்த மாநாட்டிற்கு எல்லாரையும் அழைத்திருந்தீங்க, திரு அர்ஜுன் சம்பத் வரைக்கும் அழைத்திருந்தீங்க, அவங்கெல்லாம் பங்கேற்றாங்க. அப்போது அது முருகருக்கான மாநாடாக இருக்கிறது. இப்போ அது வலதுசாரிகள் அல்லது அவங்க ஒரு வேறு நோக்கத்துக்காக நடத்துறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக தான் நான் அந்த பட்டியலை வாசிச்சேன். இவர்கள் சொல்லுகின்ற அந்த மாநாடுகள் அல்லது கருத்தரங்குகள் எப்போதுமே கலவரங்களை உருவாக்குவதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டு அரசு முன்னெடுத்து நடத்திய அந்த முருக பக்த முத்தமிழ் முருகன் மாநாடு, பழனியில் நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு 27 நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள் வந்தார்கள். முதல்ல இவர்கள் நடத்த போகிற இந்த மாநாட்டில் தமிழ் அறிஞர்கள், தமிழுக்கு இடமே இருக்காது. அதை தவிர அதுல ஆசிரிய பெருமக்கள், பேராசிரிய பெருமக்களுடைய கருத்து பொழிவு இருந்தது. அவர்களுடைய ஆய்வு கட்டுரைகளை தொகுப்பு நூலாக வெளியிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இதற்கான தொடர்ச்சியான முன்னெடுப்புகள் நடந்தன அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதை தவிர அந்த பேராசிரியர்கள் இந்த மாநாட்டில் வாசித்து அவங்க என்னென்ன செய்ய போறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரியான இப்போவும் இது ஆன்மீக மாநாடு, ஆன்மீக நிகழ்வாக நடத்துகிறோம் அப்படின்னும் போது இதை அரசியலாக நீங்கள் அணுகிறீங்கன்ற குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. அவர் திரு நயனா நாகேந்திரன் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, இவர் அமைச்சர் பக்திமானா இருந்தாலும் இருக்கக்கூடிய கட்சி அதனால இப்படியெல்லாம் பேசுறாரு, எங்களை தடை விதிக்க பார்ப்பாங்க, ஆனால் நீதிமன்றம் சென்று நாங்கள் எங்களுக்கான மாநாட்டை நடத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவோங்கிறார். அப்ப தொடக்கத்திலேயே இதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இருக்கீங்கன்றார். இல்ல 4 கோடி நயினார் நாகேந்திரன் திமுகவை பக்தி இல்லாத இடம்னு சொல்றதுதான் ரொம்ப என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு தெரியல. பக்திங்கிறது
சரி, பக்திங்கிறது என்னது? மக்கள் மீது அன்பாக இருப்பது. பக்திங்கிறது கல்லின் மீதோ சிலையின் மீதோ பக்தியை செலுத்துவது அல்லது அதற்கு வழிபாடு செய்வது மட்டுமே பக்திங்கிற தவறான புரிதல் இருப்பவர்கள் இவர்கள். வெளிப்புற வேஷங்கள், வெளிப்புற அடையாளங்கள், தாடி வளர்த்தலும் அந்த காவி உடை அணிதலும் தான் பக்தியின் அடையாளம் என்கின்ற தவறான ஒரு கண்ணோட்டத்தை இந்திய மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பக்தி என்பது என்ன? ஒரே மதம், ஒன்றே தேவன், ஒன்றே மதம், ஒன்றே கடவுள் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை தான் பக்தியாக இருக்க முடியும். அதை தவிர திருமுருகாற்று படை என்று நக்கீரர் எழுதினார் இல்லையா, அந்த கருத்து அடிப்படையில் நான் என்ன கேட்கிறேன், நீங்க நிறைய விமர்சனம் வைக்கலாம் இல்ல திரும்ப ஆண்டாள், நீங்க எவ்வளவு விமர்சனம் வைக்கலாம், அரசியல் ரீதியாக வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு. பக்தியை வெளிப்படையாக அல்லது நாங்கள் ஆன்மீகத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியலை செய்கிறோம்னு சொல்லக்கூடிய பாஜகவோ அல்லது அதனுடைய துணை அமைப்புகளோ அல்லது அதோடு நட்போடு இருக்கக்கூடிய அமைப்புகளோ ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்துவது அப்படிங்கிறது அடிப்படையாக அவங்களுக்கு இருக்கிற உரிமை இல்லையா? இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை அவங்க சொல்லக்கூடிய அவங்க நம்பக்கூடிய தத்துவத்திலிருந்து நடத்துகிறார்கள். அதுக்கு முன்னதாகவே இவ்வளவு விமர்சனங்களை அல்லது தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் என்ன? ஒரு நிமிஷம், தடுப்பதற்கான முயற்சின்னு நீங்க சொல்றது தவறான புரிதல். மதச்சார்பற்ற இந்தியாவில் அதான் திரு நயினார் சொல்வதும் தவறான புரிதல். ஏனென்றால் மதச்சார்பற்ற இந்தியாவாக இருந்த நிலையை மாற்றி முற்ற முழுக்க மத பிளவுவாதத்தை கொண்டு வந்தது எல்கே அத்வானி செய்த ரத யாத்திரை என்கின்ற ரத்த யாத்திரை. அதிலிருந்து தான் இந்துத்துவா என்கின்ற அந்த சிந்தனை இந்தியாவில் வேரூன்றியது. நீங்கள் சொல்லலாம் இவர்கள் நடத்துவது பக்தி யாத்திரை, இதை செய்வதற்கு இவர்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு. அப்படி உரிமையோடு ஆன்மீகவாதிகள் ஆதீனங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஆன்மீக நிகழ்வை நீங்க என்ன அடிப்படையில் முன்கூட்டியே அது சங்கிகள் மாநாடுன்னு தொடங்கி இங்க பிரச்சனை வரும், கலவரம் வரும் அப்படின்னலாம் நீங்க என்ன அடிப்படையில் ப்ரெடிக்ட் பண்றீங்க? அப்ப அதுக்கான பாதுகாப்பையோ அதெல்லாம் காவல்துறை செய்ய போகுது தானே? அனுமதி இல்லாமல் எந்த விஷயத்தையும் அவங்க பண்ணிட முடியாது இல்லையா? இது ஒரு இல்ல, பிஜேபி ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கிட்டீங்க. கடுமையான பொதுவான கருத்துக்களை மொத்தமா முதல் கட்ட கருத்தை எடுத்துப்போம், வர பேசுவோம். நம்ம நீங்க நிறைய பேசிருக்கீங்க. இல்ல, இத நீங்க பாருங்களேன், ரத யாத்திரை ரத்த யாத்திரை ஆனது, பாபர் மசூதி இடிப்பு, கரசேவகர்கள் என்கின்ற. சரி, பேசலாம், எல்லாம் அடுத்தடுத்த சுற்றிலேயே பேசலாம். நம்ம அவங்க கருத்தை கேட்டு வரணும் இல்லையா? திரு ஷெல்வி வராரு இணையத்துக்கு முன்னாடி. நவ்னீத், இந்த மாநாடு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நடக்குது, அதனுடைய நோக்கம் என்ன? முழுக்க முழுக்க அரசியலாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும், இது ஒரு பிரச்சனையை உருவாக்க பண்ணுறாங்கன்னு அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. ஆண்டாள் அவர்களுடைய குற்றச்சாட்டையும் பார்த்துருப்பீங்க. பொதுவாக இது ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் நடத்தப்பட்டது அரசுடைய ஒரு மாநாடு. ஆமாம், மாநாடு கூட கிடையாது, அது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக தான் அதை பண்ணாங்க. இங்கே அவங்க சொல்கிறதே அது 2 நாள் மாநாடு தான். அதில் அவங்க சொன்ன மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருந்தது, கலை நிகழ்ச்சிகள் இருந்தது, ஓதுவார்களுடைய இதெல்லாம் இருந்தது. இவங்க என்ன சொல்றாங்க, இதுல என்ன சொல்றாங்க, முருக பக்தர்கள் மாநாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க. இது அவங்க ஒரு அவங்க ஒரு அஜெண்டா வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு இது. இப்போ இந்த அரசு நடத்தின இதுலயே